ஆதி காலத்திலிருந்து தமிழ் கடவுளாக அருள் புரியும் முருகனுக்கு பிறப்பு 6. அவனை வளர்த்தவர்கள் 6 கார்த்திகை பெண்கள். அவனுடைய வீடு 6 படை வீடு. சரவண பவ என்னும் திருமந்திர எழுத்துமே 6 தான். இப்படி 6 முகத்தோட கையில் வேலாயுதத்தை ஏந்தி முருகனுடைய வெவ்வேறு புராண கதைகளோட வெவ்வேறு வடிவங்கள் அருள் புரியும் முக்கிய ஸ்தலங்கள் தான் முருகனுடைய 6 படை வீடுகள். சிறப்பு வாய்ந்த 6 படை வீடுகளை பற்றி இந்த வீடியோவில் காண இருக்கோம். ஒரு மனிதனுடைய ஆதாரமா விளங்குற 6 சக்கரங்களும் முருகனுடைய 6 படை வீடுகளை தரிசிக்கும் போது ஒவ்வொரு சக்கரமும் தூண்டப்பட்டு நோய் நீங்கி வளமான வாழ்வு அமையும்னு சித்தர்களும் யோகிகளும் சொல்லி இருக்காங்க. முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை தரிசனம் செய்யும் போது மனிதனுடைய மூலாதார சக்கரம் தூண்டப்படுது. 8ஆம் நூற்றாண்டுல மாரவர்மன் சுந்தரபாண்டிய மன்னனால மதுரையோட தெற்குல இருந்து 6 மைல் தூரத்துல மலை மீது ஒரு குகை கோயில கட்டப்பட்டது. சூரபத்ம அரக்கனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் முருகனுக்கு பரிசாக தன்னோட மகள் தெய்வானையையும் ஐராவதத்தையும் பரிசாக கொடுத்தாரு. அதனால முருகனுக்கு திருமணம் நடந்த பெருமை வாய்ந்த கோயில் தான் திருப்பரங்குன்றம். 2ஆம் படை வீடான திருச்செந்தூர்ல போய் வழிபடுறவங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரம் தூண்டப்பட்டு நோய் நொடி இல்லாம வாழ்வாங்க. இப்போ இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த காலத்துல திருச்சீரலைவாயின்னு அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் சூரபத்மன அரக்கனை வதம் செஞ்ச இடமே திருச்செந்தூர். இங்க முருகன் 2 விதமா அருள் புரிகிறாரு. அதாவது ஜெயந்திநாதர் அப்புறம் சண்முகர்னு 2 உற்சவ மூர்த்தியாக அருள் புரிகிறார். 6 படை வீடுகள்ல கடல் பக்கத்துல இருக்க ஒரே படை வீடு திருச்செந்தூர் தான். இப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 3ஆம் படை வீடான பழனி பாலதண்டாயுதபாணி கோயில் 18 சித்தர்கள் ஒருவரான போகரால் உருவாக்கப்பட்டது. ஒரு ஞான பழத்துக்காக கோபித்து கொண்டு தன் நகைகளை எல்லாம் கலட்டிவிட்டு ஒரு சன்னியாசியாக ஆண்டி போல ஒரு குன்றின் மேல அமர்ந்ததால் பழனி என்றானது. இங்கு உள்ள மூலவர் சிலை 9 நவபாஷாணத்தால போகர் சித்தரால உருவானது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துல உள்ள 4ஆம் படை வீடான சுவாமிமலை ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோட பொருளை தகப்பன் ஈசனுக்கு எடுத்துரைத்த இடம். இங்கு முருகன் குருவானதால் தகப்பன் சுவாமின்னு அழைக்கப்படுறாரு. மலையே இல்லாத தஞ்சை மாவட்டத்துல ஒரு குன்றின் மேல 60 படிகள் ஏறி இத்தலத்திற்கு போகணும். மொத்தம் 60 தமிழ் வருட தேவதைகளும் இங்கு படியாக மாறி முருகனுக்கு கீழ் படிகளாக மாறினார்களாம். பூமாதேவியே தலவிருட்சமான நெல்லி மரமாக அருளும் ஸ்தலம் சுவாமிமலை. கடல் மட்டத்திலிருந்து 700 அடி உயரத்துல மலை குன்றுகள் மேல ஒரு கிரீடம் போல முருகனின் 5ஆம் படை வீடான சுவாமிமலை அமைஞ்சிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல சூரபத்ம அரக்கனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் கோபம் தணிந்து வள்ளியம்மையை மணந்து கொண்டும் கோபம் தணிந்ததால் திருத்தணியாகவும் முருகன் தணிகாச்சலம் என்ற பெயரோடும் அருள் புரிகிறார். திருப்பரங்குன்றத்துல கிரியா சக்தியா தெய்வானையும் திருத்தணியில இச்சா சக்தியா வள்ளியம்மையும் மணந்து கொண்ட அற்புத ஸ்தலம் இது. 6 கார்த்திகை பெண்களுக்கு சரவண பொய்கையில குழந்தையாக முருகப்பெருமான் அவதரித்த தலமாகவும் ஒரு வருடத்தின் 365 நாட்களுமே 365 படிக்கட்டுகளாக அமைக்கப்பட்டுள்ளது. கிபி 9ஆம் நூற்றாண்டுல பல்லவர்களால் கட்டப்பட்டது. பின் வந்த சோழர்களால புதுப்பிக்கப்பட்டு சப்த ரிஷிகளால முருகன் பூஜித்த ஸ்தலம் இந்த 5ஆம் படை வீடு. மதுரை மாநகர் கிழக்குல 23 கிலோமீட்டர் தூரத்துல அழகர் மலையில் உள்ள 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை ஔவையாருக்காக முருகன் பழங்களை உதிர்த்து திருவிளையாடல் நடத்திய புண்ணிய ஸ்தலம். வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருளும் முருகப்பெருமான் ஸ்கந்த புராணம் திருமுருகாற்று படையிலும் போற்றப்பட்ட ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது. புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாரின் அகங்காரத்தை அடக்க முருகப்பெருமானே சிறுவனாக தோன்றி சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று வாழ்க்கை தத்துவத்தை ஔவையாருக்கும் உலகத்துக்கும் எடுத்துரைத்த கோயில் இது. 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலையில நாவல் மரமே ஸ்தல விருஷமாக உள்ளது. 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் கிபி 7ஆம் நூற்றாண்டுல கேரள ஆட்சியாளரா இருந்த சீமான் பெருமாள் என்பவரால் கட்டப்பட்டது. இங்கு புனித தீர்த்தமாக உள்ள குளம் நூபுர கங்கைனும் அழைக்கப்படும் கோயில் இது. இதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.